ஹாய்டா. கேரிங் மாமா. ஓகே. பொண்ணு பாட்டிலேருந்து அப்படியே பார்த்துடலாம். சரி, ஓகே. பொண்ணு பாட்டிலேருந்து அப்படியே பார்த்துடலாம். ஆரம் அவன் ஹாஸ்பிட்டலில் இருந்தும் வெளியில் போயிட்டுருக்கான். போகும்போதே உங்கள் தாட் தான் உங்களுக்கு. ஆரம் பேசுறது, கிஸ் பண்ணுறது, எல்லாமே புதுசாக இருந்தாலுமே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. இப்போ நீங்கள் ஆரமோட ஒய்ஃபை உங்களால் அது நம்ப முடியல. உங்களுக்கும் அவனுக்கும் மேரேஜ் ஆகுமா அப்படி திங்க் பண்ணியிருப்பீங்க. பட் இப்போ நீங்கள் ஆரமோட ஒய்ஃப் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. ஏய், சொல்லுமா. ஏதோ திங்க் பண்ணிட்டுருக்கி, என்ன பண்ணுற? அது அது ஒன்றும் இல்லைம்மா. இங்கே உங்கள் பாட்டியை பார்க்கணுமே. அவங்களுக்கு இப்போயும் உங்களுக்கும் ஆரம்புக்கும் மேரேஜ் ஆகிடுச்சா நம்பவே முடியல. அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. பிகாஸ் அந்த ரிச்சுவல்ஸ் யாருக்கு 2 பேருக்கு பண்ணுறாங்களோ அவங்க 2 பேருக்கு தான் ஒர்க் பண்ணும். பட் உங்கள் 2 பேருக்கு எப்படி கல்யாணம் ஆச்சு? அவங்க ஹோப்பே இல்லை. இப்படி சொன்னாலாவது 2 பேருக்கும் கல்யாணம் ஆகுமா ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா நம்ம இப்படியே டேப்லெட் போடாமல் அப்படியே இருக்க வேண்டியது தான். பயந்தா எல்லாமே நம்மளுக்கு. அவளை சின்ன வயசுலேருந்து வளர்த்தது நம்ம தான். அதுவும் ஆரம்புக்காக. அப்போது அவளே ஆரம்போட ஒய்ஃபாக இல்லைன்னா வேறு யாரும் ஆரம்ப லைஃப்பில் இருக்கவே கூடாது. இப்படிலாம் அவங்க நிறைய திங்க் பண்ணியிருப்பாங்க. அவங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு, அவங்களால கூட நம்ப முடியல. ரிச்சுவல்ஸ் என்ன வேலை செய்யாமல் போச்சா அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் ஆரம் வாங்கி கொடுத்துருப்பான் இல்லையா, அந்த சாக்லேட் தான் இன்னும் கையில் வச்சுட்டு தின்னுக்கிட்டே இருக்கீங்க. உங்கள் அம்மா வந்து டக்குன்னு அதை பிடுங்கிட்டு, ஏய் இன்னும் என்னடி அதையும் தின்னுட்ருக்க, கொடு அப்படின்னு பிடுங்க போகிறாங்க. நீங்கள் அதை எடுத்து உங்கள் தலைக்கு மேலேயும் பிடிச்சிட்டு, மாமா வந்தால் சொல்லிடுவேன், தள்ளுமா பாட்டிக்கிட்ட போய் உட்காந்துக்கிட்டீங்க. திமிரு தாண்டி, திமிரு தான் உனக்கு. அவன் இருக்கான்னு ரொம்ப ஓவராக ஆடுறல்ல நீ. சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கான், அப்போதுலேருந்து இப்படி தான் பண்ணிகிட்ருக்கான். இதுக்கப்புறம் உன்னால் கையிலேயே பிடிக்க முடியாது. கத்துறாங்க. நீங்கள் காதலையே வாங்கலை, சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. இந்த டைம் உங்கள் பாட்டி உங்களை பார்த்துக்கிட்டே, இன்னுமே என்னால் நம்ப முடியல, 2 பேருக்கும் தான் கல்யாணம் ஆகிடுச்சா, நம்ப முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் ஏன் பாட்டி உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? ஏன் என்னாச்சு? மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நீங்கள் என்ன தானே பார்த்துட்டு இருந்தீங்க, திடீர்னு ஏன் அப்படி நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க? உங்கள் அம்மாவுக்கும் அப்படி தானே திங்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்ன சொல்ல வர போகிறாங்க அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் பார்த்துட்டே இருந்தா. யாருடா சொன்னதா அவளை எனக்கு பிடிச்சிருக்குன்னு? அப்போத்துலேருந்து நான் உங்ககிட்ட என்ன சொல்லிகிட்ருக்கேன், ஆரம் மட்டும்தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும், அவன் மட்டும்தான் உன் புருஷனாக இருக்கணும். ஹே, சின்ன வயசுலேருந்து உன்கிட்ட நான் சொல்லிகிட்டே இருந்தேன், நீ என்ன மறந்துட்டியா? உங்கள் அம்மா பார்த்துட்டே இருக்காங்க. அம்மா என்ன சொல்கிற நீ? நீ தானே ஆரம் கல்யாணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம், ஃபோட்டோ காட்டும் போது கூட நீங்கள் அந்த பொண்ணு அழகாக இருக்கா என்னென்னமோ சொன்னியாம்மா? ஆமாண்டி, அவள் அழகாக இருக்கான்னு சொன்னேன். ஆரம்புக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நான் சொல்லவே இல்லை. அப்படியே ஏதாவது சொல்லியிருந்தாலும் ஏன் நீ கேட்க மாட்டியா? இன்னும்மா வயனுக்கு தானே நீ கல்யாணம் பண்ணி வைக்க தான் சொன்னேன், ஏன் இப்படி சொல்கிற? ஏண்டி நீ கேட்க மாட்டியா? அப்புறம் வயன் நீ, நான் என் மாமாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், ஏண்டி சொல்ல மாட்டிங்களா 2 பேரும்? இவங்க வாயிலே வராதா? ஏன் ஆரம்பம் உங்கள் 2 பேருக்கும் பிடிக்கலையா? அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் 2 பேரும் அவங்களே பார்த்துட்டே இருக்கீங்க. அவங்க நீ அந்த ரிச்சுவல்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன் சொல்லும் போதும் எனக்கு எவ்வளோ பயமாகுது தெரியுமா? அந்த செகண்ட் என் மைண்டுக்குள்ளே, அப்போது ஒயன் ஆரம்புக்கு பொண்டாட்டி ஆக மாட்டாளா? அவ்வளோதான், போச்சா, இந்த ரிச்சுவல்ஸ் நடந்துருச்சு அப்படின்னா ஒயன் ஆரம் லைஃப்பில் இல்லையா? நான் எவ்வளோ பதட்டமாக இருந்தேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அதுக்கப்புறம் தான் நான் மாட்டெல்லாம் போட்டு என்னால் இப்போ வரைக்கும் கூட நம்ப முடியல. இந்த ரிச்சுவல்ஸ் எப்படி வேலை செய்யாமல் போச்சு தெரியல. அப்படிலாம் அவங்க ரொம்ப நேரமாக சொல்லிகிட்டே இருக்காங்க. நீங்கள் 2 பேரும் அவங்களே பார்த்துட்ருக்கீங்க. இப்போ தான் புரியுது.
அவங்க உங்கள் 2 பேருக்கும் ரிச்சுவல்ஸ் நடந்திருக்கும் இல்லையா? ஸோ அது பார்க்கல. இன்னுமே அவங்க வயனுக்கும் ஆரம்புக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அந்த திங்கிங்கோடு தான் இருக்காங்கன்னு அவங்க மனசில் ஒரு தாட் ஓடுதுன்னு இப்போ தான் உங்கள் 2 பேருக்குமே புரியுது. உங்கள் அம்மாவுக்குமே ஆரம்பம் உங்களை கல்யாணம் பண்ணி வைக்கணும், அவன் தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அவங்க மனசுக்குள்ளேயும் ஒரு ஆசைன்னு சொல்லலாம் அது இருக்கும். பிகாஸ் ஆரம் எப்படி உங்கள் அம்மாவை பார்த்துக்கிட்டான், அவங்க அம்மாவை பார்த்துக்கிட்டான், அதை கூட இருந்து பார்த்தவங்க உங்கள் அம்மா மட்டும்தான். ஆரமோட லைஃப்பில் சின்ன வயசுலேருந்தே உங்கள் அம்மா இருக்காங்க. ஆரம் எவ்வளோ ஒரு குட் பர்சன் அவங்களுக்கு தெரியும். ஒயனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா கண்டிப்பாக ஆரம் ஒயனையும் நல்லா பார்த்துப்பான். அவங்களுக்கு அது ஒரு ஆசையாகவும் இருந்திருக்கும். எல்லார் மாதிரியும் அப்படி தான் அவங்களும் திங்க் பண்ணியிருப்பாங்க அவங்க அம்மாவும். பட் ஒரு நாள் ஃபோட்டோ காட்டி இந்த பொண்ணு இருக்கா அப்படி ஆரமோட அம்மா கிட்ட சொல்லும் போது அவங்க நீங்கள்லாம் நோ சொல்வீங்கன்னு சொல்லிட்டு தான் அவங்க ஓகே சொல்லியிருப்பாங்க. அப்போது உங்கள் அம்மாவோட ஃபேஸ் மாறி இருக்கும். ஓகே அம்மா சும்மா தான் வாங்கிட்டு அது மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க, வயனுக்கும் ஆரம்புக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அவங்க மனசுலேயே இல்லை. அப்படி திங்க் பண்ணிவிட்டு உங்கள் அம்மா உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணிக்கூட அவங்க மனசில் நிறைய இருந்திருக்கும். அதெல்லாம் இருக்கும்போது சரி ஓகே அம்மாவுக்கு பிடிக்கல அப்படின்னு அவங்களே புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னென்னலாம் நடந்திருக்குமோ அதுக்கப்புறம் தான் அவங்க அம்மா பண்ணவே ஆரம்பிச்சிருப்பாங்க. பிகாஸ் உங்கள் அம்மாவுக்கு அவங்க அம்மாவையும் ரொம்ப பிடிக்கும். அதை விட முக்கியமான ஒரு காரணம் என்னென்னா உங்களுக்கும் ஆரம்புக்கும் செட் ஆகாத ஆரம் வேறு கேரக்டர், நீங்கள் வேறு, அவனுக்கும் உங்களுக்கும் செட்டே ஆகாது. பிகாஸ் அவன் எல்லாத்துலேயுமே கரெக்டாக இருப்பான், ரொம்ப டேலண்டான பையன், நிறைய திங்க் பண்ணுவான். எல்லாத்தையும் விட முக்கியமான ஒன்று என்னென்னா ரொம்ப நீட்டாக இருப்பான். நீங்கள் அவனுக்கும் ஆப்போசிட், ரொம்ப கலைச்சி போட்டு வச்சுருப்பீங்க. இது பார்த்தே அவன் நிறைய டைம் உங்ககிட்ட திட்டுவான், இந்த மாதிரி வச்சுக்காதடி இதெல்லாம் பண்ணாதடின்னுவான். கேட்கவே மாட்டீங்க, அடங்கா பிடாரி, சொல்கிற பேச்சு கேட்க மாட்டீங்க. உங்கள் அம்மாவுக்கு உங்களையும் பிடிக்கும் இல்லையா? சரி ஓகே உங்கள் 2 பேருக்கு செட் ஆகலை, 2 பேரும் ஃபோர்ஸ் பண்ணியா கல்யாணம் பண்ணி வைக்கிறது. ஆரம் என்னோட பொண்ணுன்னு வயனை பார்த்துக்கிறான், அதுக்குன்னு அவங்க 2 பேரையும் ஃபோர்ஸ் பண்ணியா கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஆரம்புக்கு அழகான ஒரு பொண்ணாக சூஸ் பண்ணணும், அவனை மாதிரி இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும். அப்படிலாம் தேடி தேடி பார்த்ததுல அவங்களுக்கு கிடைச்சது என்ன? அப்போதுலேருந்து தான் எல்லாத்தையுமே முடிவு பண்ணியிருப்பாங்க. இப்போது அவங்க அம்மா எப்படி பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க மனசுலேயும் இந்த தாட் தான் இருந்திருக்கு. நம்ம தான் தேவையில்லாமல் என்னென்னமோ பண்ணி குழப்பம் பண்ணி வச்சுருக்கோம் அப்படி தோணுது அவங்களுக்கு. அப்போதுலேருந்து இங்கே அழுதுகிட்டே இருந்தீங்க இல்லையா, இது பாட்டிக்கிட்ட சொல்லியிருந்தாலே எல்லாமே முடிஞ்சிருக்குமே. அப்படி உங்கள் மண்டியில் இப்போ தான் கிளிக் ஆகுது. இதுதான் நீங்கள் ஒரு மரமண்டை கேஸு, இது கூட உங்களால் புரிஞ்சிக்கவே முடியல. பிகாஸ் ஆரம்புக்கு அந்த என்கேஜ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த சுச்சுவேஷனில் இருந்தால் நீங்கள் யாருக்கிட்டையுமே சரியாக பேசியிருக்க மாட்டீங்க. ஈவன் பாட்டியை கூட நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. நீங்கள் இப்போது பாட்டியை போயிட்டு ஹக் பண்ணிக்கிட்டு உங்கள் மனசில் இதான் இருந்துதான் ஐம் சாரி பாட்டி ஹக் பண்ணிக்கிறீங்க. சரி சரி விடுடி, கழுத்து நெரிசியாண்டி கொன்னுடுவ போல அப்படியே திங்க் பண்ணிவிட்டு உங்கள் கையெல்லாம் எடுத்து விடுறாங்க. பாட்டிக்கு டேப்லெட்லாம் கொடுக்குறீங்க, அவங்களும் அதெல்லாம் போட்டுட்டு படுத்துக்கிட்டாங்க. இங்கே ஆரம் ஆஃபீஸில் இருக்கான். அவனால் நார்மலாக இருக்க முடியல. மொபைல் எடுத்து உங்களுக்கு கால் பண்ணுறான். ஆரம் நம்பரை பார்த்த உடனே ஒரே ஷை, மா எனக்கு கால் வருது, நான் போய் பேசிட்டு வரேன். அவங்களும் தலையாட்டுறாங்க. ரூம்லேருந்து வெளில வந்து அட்டன் பண்ணிவிட்டு ஹலோ ஏ பொண்டாட்டி என்ன தாண்டி பண்ணிகிட்ருக்க? என்னை பற்றி ஒரு தாட்னா உனக்கு இருக்கா? பட் நான் உன்னை பற்றி தாண்டி நினச்சிட்ருக்கேன். உன்னை கட்டி பிடிச்சேன்ல, அதோட மயக்கம் ஒன்று என்னை விட்டு போலடி.
சிரிக்கிறீங்க, உங்கள் கண்ணெல்லாம் ரோஸ் ஆயிடுச்சு, ஒரே ப்ளஷிங் தான். இன்னும் கூட ஸ்மெல் போலாடி பொண்டாட்டி. லைனில் இருக்கியா இல்லையா? இருக்க. இந்த வாய்ஸ் எழுதி வச்சிருக்க. ஏன்டி இவ்வளோ நாள் இதை நான் ஃபீல் பண்ணாமலே போனேன். அதுவும் உன்னை பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு ஒரே ப்ளஷிங் தான் உங்களுக்கு. கண்ணை மூடிட்டு ஒரு மாதிரி ஷையா அப்படி சிரிச்சிட்ருக்கீங்க. சரி, என்னை பற்றின தாட் உனக்கு வரலையாடி? அத்தை மம்மா கொள்றாளே, சின்ன வயசுலேருந்து கூப்பிட்டுட்ருக்காடி. பட் நம்மளுக்கு கல்யாணம் ஆகிட்ட உடனே இப்படி கூப்பிட்றது கூட நல்லதாக இருக்க. அப்படி அவன் பேசிட்டே இருக்கான், நீங்களும் ப்ளஷ் பண்ணிட்டு நின்றுட்டுருக்க. லின்கிட்ட இருந்து அவனுக்கு கால் வந்துட்டே இருக்கு. யாரு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான் லின்னை. சரி ஓகே, இவளுக்கு ஏதாவது சொல்லி கிளியர் பண்ணி விடணும் அப்படி திங்க் பண்ணிட்டு, சரி எனக்கு ஒர்க் வந்துருச்சு, நான் கால் பண்ணுறேன். அவன் கட் பண்ணிட்டான். எங்கள் மொபைல் எடுத்து வச்சுட்டு என்ன இவரே எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணாரு. பாதியில் விட்டுட்டு போயிட்டாரு. மொபைலை பார்த்துட்டே புலம்பிட்டு இருக்கீங்க. எல்லாரும் உங்களை ஒரு மாதிரி வியடாக பார்க்குற மாதிரி இருக்கு. நீங்கள் நார்மலாக வந்துட்டு உங்கள் ரூமுக்குள்ளேயும் வந்துட்டீங்க. டைம் இப்படியே போயிட்டே இருக்கு. உங்கள் அப்பா தான் வராரு, எல்லாருக்கும் ஃபுட் கொண்டு வர்றாரு. எல்லோரும் சாப்பிட்டுட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஃப்ரெஷ்ஷாக பார்க்க உங்கள் ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் ரெஸ்ட் ரூமில் போய்ட்றீங்க. அந்த சாரீ அது போடும்போது நீங்கள் எதை பற்றியும் நினைக்கல. உங்களுக்கும் அவனுக்கும் கல்யாணம் ஆகும் மைண்ட் பண்ணலை. பட் அதெல்லாம் திங்க் பண்ணிகிட்டே ரிமூவ் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ அவங்க அம்மா கிட்ட, அதாவது உங்கள் பாட்டிக்கிட்ட, லின்னுக்கும் ஆரமுக்கும் ரிச்சுவல்ஸ் நடக்கலாமா, ஒயனுக்கும் ஆரமுக்கு தான் ரிச்சுவல்ஸ் நடந்தது, அப்படி அங்கே நடந்த அந்த கூத்தெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ தான் பாட்டிக்கு புரியுது, இது தெரியாமல் நம்ம இப்படி ஓவராக ரியாக்ட் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்டுட்ருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டீங்க. பாட்டிக்கு உங்கள் அம்மா ஃபுட் எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து அந்த பவுலை வாங்கிட்டு நீங்கள் அவங்களுக்கு ஃபுட் ஃபீட் பண்ணி விட்டுட்ருக்கீங்க. இந்த டைம் தான் ஆரம் வரான். நைட்டு லேட் நைட்டாக அப்படி வரான். ஆரம்பை பார்த்த உடனே ஒரே ப்ளஷிங் தான். ஆரம் வந்துட்டியா, ஒரு நிமிஷம் இந்தா போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வா, சாப்பிட்லாம். அவளை பார்த்துட்டே ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்க. கொஞ்ச நேரத்தில் அவனும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளில வரான். உங்கள் அம்மாவும் ஃபுட் கொடுக்குறாங்க, உங்களுக்கும் ஃபுட் கொடுக்குறாங்க. நீங்கள் ஆரம் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறீங்க. அவன் ஃபுட்லேருந்து ஒரு பீஸ் எடுத்து உங்களுக்கு ஃபீட் பண்ணுறான். நீங்கள் உங்கள் பாட்டி, உங்கள் அம்மா, உங்கள் அப்பா அப்படி சொல்லிட்டு எல்லாரும் இருக்காங்க இல்லையா, அவங்கள தான் திரும்பி பார்க்குறீங்க. அவங்க யாரும் உங்களை கண்டுக்க கூட இல்லை. அம்மாலாம் இருக்காங்க. அப்படி உங்களுக்கு பயம் இல்லையா? பேச வரீங்க, வாயில் வச்சுட்டு சாப்பிட்டு நீங்கள் அவனே பார்த்துட்டு சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. கொஞ்ச நேரம் தான் சாப்பிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த ரூம்லேயே உங்கள் அம்மா, உங்கள் அப்பா, பாட்டி 3 பேர் இருந்துட்டு 2 பேரும் நீங்கள் வீட்டுக்கு போயிடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். வீட்டுக்கா? பாட்டி இல்லாமல்? பாட்டிக்கு ஒன்றும் இல்லை அடி, கிளம்புங்க. இல்லை, அம்மா இல்லாமல் போனால் ஒரு மாதிரி இருக்கும். ஆரம் அவளுக்கு தான் எதுவும் தெரியல, உனக்கு கூடமா தெரியல, எங்கே ஸ்டே பண்ணுவீங்க? அவனுக்கு இப்போ தான் புரியுது. பட் அவங்க அம்மா இல்லாமல் என்னமோ ஒரு மாதிரி இருக்கு இல்லையா? இல்லை, நாங்கள் காரில் இருந்துக்கிறோம் நீங்கள் நைட்டு அப்படி சொல்லிட்டு அவன் காருக்கு போகலாமாடி? காரு அப்படி சொன்ன உடனே மார்னிங் உங்களை பண்ணியிருப்பான் இல்லையா, அதுதான் ஞாபகத்துக்கு வருது. ஒரு மாதிரி நீங்கள் அவனே பார்த்துட்ருக்கீங்க. அவன் உங்கள் கையை பிடிக்கிறான். உங்கள் அம்மா உங்கள் அப்பா பேக் கொண்டு வந்திருப்பாரு. அந்த பேக்லேருந்து ஒரு பெட்ஷீட் எடுத்து கொடுத்து எங்கேயோ போய் ஸ்டே பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி உங்களை விட்டுட்டாங்க. நீங்கள் அந்த பெட்ஷீட்டை கையில் வச்சுட்டு திரும்பி ஆரம்ப பார்க்குறீங்க. கையை பிடிச்சி அங்கேருந்து வெளியே கூட்டிகிட்டு போகிறான். நெக்ஸ்ட்டு நீங்கள் கார்கிட்ட இருக்கீங்க.
காருக்குள்ளே வேண்டாம். எதுக்கு? இல்லை, நம்ம வேணாலும் ஒரு வாக்கிங் போகலாமா? உங்களே பார்க்குறான், பயப்படுறீங்க, புரியுதா? சரி போகலாம். ம் பெட்ஷீட் கொடு. அதான் நம்ம வாக்கிங் போகலாம்னு சொன்னோம்ல. வாக்கிங் தானே போகலாம். பெட்ஷீட் கூட இதையும் தூக்கிட்டு வருவியா? காரில் வச்சுறேன். அவன்கிட்ட கொடுக்குறீங்க, அவனும் காருக்குள்ளே வச்சுட்டு போகலாமா? தலையாட்டுறீங்க. சரி சொல்லிட்டு அவனும் கை பிடிச்ச அங்கிருந்து கூட்டிகிட்டு போகிறான். நைட்டு ஃபுல்லாக நீங்கள் வெளியே சுற்றுறீங்க. எப்பவும் போல் அவனை அப்படி ஆம்ஸு பிடிச்சிட்டு அப்படி அவன் கூடயே போகிறீங்க. எப்பவும் போல் அவனுக்கு உங்கள் கூட இருக்கும்போது ஹாப்பியாக இருக்கு. உங்களை அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும். உங்கள் கையை பிடிச்சிட்ருக்கான், அதுவும் அவனோட ஒய்ஃபாக பிடிச்சிட்ருக்கான். ஹாப்பி. நீங்கள் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்றீங்க, ஹாப்பியாக இருக்குது. எல்லாம் ரவுண்ட் அடித்து முடிச்சுட்டு அகெயின் கார்கிட்ட தான் வர்றீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரியே இருக்கு. அவன் உங்களை பார்த்தா வேறு ஏதாவது வேணுமா? உள்ள போகலாமா? அவனே பார்க்குறீங்க. அவன் உங்களை ஹக் பண்ணிக்கிட்டா, பொண்டாட்டி ரொம்ப டயர்டாக இருக்குடி, தூக்கலாமா? உங்களை பார்க்குறான். எனக்கு ஃபுல்லாக ரொம்ப ஒர்க்குடி. நெக்ஸ்ட்டு 2 பேரும் காருக்குள்ளே இருக்கீங்க. பேக் சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணி 2 பேரும் காருக்குள்ளே படுத்துட்ருக்கீங்க. ஹக் பண்ணிவிட்டு அப்படி படுத்துட்ருக்கீங்க. ஆரம் உங்களை ஹக் பண்ணிக்கிட்டே, எனக்கு என்கிட்ட மிஸ் பண்ணிட்டேன். பிகாஸ் என் மைண்ட் செட் இப்போ எதுவும் வேலை செய்யலை. பட் இதே போல் உன்னை விடுவன் மட்டும் நீ நினைக்காதா அப்படிங்கிறான். அவனே பார்க்குறீங்க. அவன் கண்ணை மூடிட்டு இதை பேசிகிட்ருக்கான். என்ன மீன் பண்ணுறான்னு புரியுது. நீங்கள் வேறு எதுவும் பேசவே இல்லை, டக்குன்னு தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணுறீங்க. அவன் இழுத்து அவன் மேலே உங்களை படுக்க வச்ச மாதிரி ஹக் பண்ணிக்கிட்டு, பொண்டாட்டி இந்த காரில் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாகவே இல்லைல்ல? உங்களுக்கு கரெக்டாக இருக்குது, பட் அவன் தான் ஹைட்டாக இருக்கான் இல்லையா? ஸோ அவனுக்கு செட் ஆகலை. நீ கரெக்டாக அடக்கமாக என் மேலே நல்லா தாண்டி படுத்துட்ட, பட் என்னால் தாண்டி படுக்க முடியல. டைட்டாக பிடிச்சிக்கிறான். நல்லா படுத்து தூங்கிட்டீங்க. நெக்ஸ்ட் டே எழுந்துக்குன்னா ஹாஸ்பிட்டல் உள்ளே இருக்கீங்க. நீங்கள் காரில் தானே படுத்துருப்பீங்க. உள்ளே எப்படி வந்தோம் தெரியல. நீங்கள் எழுந்து, மா இங்கே எப்படி நான் வந்தேன்? இங்கேயா? ஆரம்பி தூக்கிட்டு வந்தான், அது கூட தெரியல உனக்கு அப்படி சொல்லிட்டு அவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டே, சரிடே வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கா? பாட்டி பாட்டி இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிருவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டுக்கு போயிட்டு சாப்பாடு மட்டும் குக் பண்ணி கொண்டு வரலாம் வா. உங்கள் பாட்டி கூட உங்கள் அப்பா இருக்காங்க, அவர் ஆஃபீஸ் போயிட்டான். உங்கள் அப்பா பாட்டி கூட இருக்காங்க. நீங்கள் 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டீங்க. பிகாஸ் குக் பண்ணி கொண்டு வரணும் இல்லையா? ஸோ வீட்டுக்கு வந்துட்டீங்க. பேக்கெல்லாம் தூக்கிக்கிட்டு எப்பவும் போல் உங்கள் ரூம்குள்ளே போயிட்டு, இதுக்கப்புறம் நம்ம இந்த ரூமில் இருக்கணுமா இல்லை மாமா ரூமில் இருக்கணுமா அப்படி திங்க் பண்ணிட்டு ஒரு ஷையா ஒரு ஜம்ப் எடுத்து பெட்டில் விழுறீங்க. ஒரே ஆரமோட தாட்டு தான், ஒரே ஷையா அப்படி இருக்கு. உங்கள் அம்மா கீழே இருந்துட்டே, வயன் சீக்கிரம் குளிச்சுட்டு வா. ஒரு சவுண்டு கடகடன்னு எழுதிட்டு போயிட்டு குளிச்சுட்டு ஒரு சாரி ஒன்று எடுத்து போட்டுட்டு வேக வேகமாக கீழே வரீங்க. உங்கள் அம்மா கிச்சனில் நின்று குக் பண்ணிகிட்ருக்காங்க. பட் உங்களுக்கு தான் குக் பண்ண தெரியாது இல்லையா? சரி அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா கிட்ட போய் நிற்கிறீங்க. அம்மா நான் எப்படி இருக்கேன்? அவங்க உங்களே பார்த்துக்கிட்டு, என் பொண்ணு எப்போவுமே அழகாக தான் இருப்பா. உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாங்க. அம்மா நீ எப்போவுமே இப்படி பேச மாட்டல்ல, என்னாச்சு உனக்கு அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது உங்கள் அம்மா உங்கள் 2 கை ஹோல்ட் பண்ணி, எப்போவுமே நீ ஆரம்புக்கு கோவம் வர மாதிரி நீ நடத்தக்கூடாது, புரியுதா? அவங்களே பார்க்குறீங்க. உன்னை தாண்டி கேட்குறேன், புரியுதா இல்லையா? மாமா
என்கிட்ட எப்போவுமே கூப்பிட மாட்டாருமா. ம், புரியுது. பட் இதெல்லாம் முன்னாடி வயான். இப்போ நீ அவனோட ஒய்ஃப். சுச்சுவேஷன் எப்படி வேணாலும் சேஞ்ச் ஆகும். உனக்கு ஆரம் பற்றி தெரியும்ல? தெரியுமா? சரி, பட் ஆரமோட ஒரு சைடு தான் நீ பார்த்துருக்க, இன்னொரு சைடு நீ பார்க்கல. அவன் கோவமா என்றைக்குமே உங்ககிட்ட நடத்துக்கிட்டதே கிடையாது. அவனை நீ கோவப்படாத. பட் உங்ககிட்ட கோவப்பட்டிருப்பான். இதேடி அம்மா கிட்ட சொல்கிறது அப்படி சொல்லிட்டு சைலண்ட்டாக இருக்கீங்க. சரி, ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, இதை பார்த்துக்கோ. நான் போய்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். அவங்க போகிறாங்க. உங்களுக்கு அம்மா பேசியிருப்பாங்க இல்லையா, அதுதான் ஓடுதா. நீங்கள் திங்க் பண்ணிகிட்டே குக் பண்ணிகிட்டே இருக்கீங்க. எதுவும் தெரியல. பட் உங்கள் அம்மா பார்த்துக்க சொன்னாங்க இல்லையா, அதெல்லாம் பார்த்துட்டு விஜிஸ்லாம் கட் பண்ணிக்கிட்டு அப்படி இருக்கீங்க. இந்த டைம் ஒரு காஃபி வேணும் சொல்லிட்டே ஆரம் ஸ்டெப்ஸ் ஏறுறான். ஒரே ஸ்பை மாமா வந்துட்டாங்க. அப்படி திங்க் பண்ணிவிட்டு ஓகே மாமா காஃபி கேட்டாங்களே, ஃபஸ்ட் டைம் நம்ம அவருக்கு போட்டு கொடுத்துருவோம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் பால் எடுத்து அடுப்பில் வச்சு ஆன் பண்ணும்போது ஆரம் ஸ்டெப்ஸில் ஏறிந்திருப்பான். அப்படி நின்றுட்டான். உள்ளே இருக்கிறது அக்கா மாதிரி தெரியலையே அப்படி திங்க் பண்ணுறான். பிகாஸ் ஒரு சைடாக அவங்கள பார்த்துருப்பான். அக்கா இல்லைன்னா பொண்டாட்டி. அதுவும் கிச்சனில் என்ன பண்ணுறான்? இத்தனை வருஷத்தில் அவன் கிச்சனுக்குள்ளெல்லாம் உங்களை பார்த்ததே கிடையாதா? அவன் போன மாதிரியே பேக்வேர்டாக நடந்த கிச்சனை லைட்டாக எட்டி பார்க்குறான். நீங்கள் தான் பால் அடுப்பில் எடுத்து வச்சு ஒரு ஸ்பூன் எடுத்து கிண்டிட்டு இருக்கீங்க. பார்த்துட்டே இருக்கான். அவனோட கப் எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு காஃபி பவுடர் போடணுமா இல்லை சுகர் ஆட் பண்ணணுமா, ஏதோ ஒன்று ஃபஸ்ட் டைம் அம்மா கொடுக்குறோம், ஸ்வீட்டாக இருந்ததுன்னு நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு சுகரை நிறைய ஆட் பண்ணிட்டுருக்கீங்க. மெதுவாக நடந்து கிச்சனுக்குள்ளே வரான். என்ன பால் இன்னும் கொதிக்கவே இல்லை, லேட் ஆகுமா? அது ஹீட் ஆகிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் நடக்கும். ஒரு வாய்ஸை புரிஞ்சிச்சு ஆரம் வந்திருக்கானே, டேர்ன் பண்ண வரீங்க. அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டான். குளிச்சியாடி? செம்ம ஃப்ராக்ரன்ஸாக இருக்கா, ஒரு மாதிரி இருக்கு. ஏய் சத்தியமாக இதெல்லாம் நான் ஒரு நாள் கூட நினச்சி பார்க்கலடி. என் பொண்டாட்டியா இந்த வீட்டில் கிச்சனில் என்னடி பண்ணிகிட்ருக்க பட்டுமா? உனக்கு இதெல்லாம் தெரியாதுல்லடி. பட் உங்களுக்காக இதெல்லாம் பண்ணலான்னு இருக்கேன். இதெல்லாம் நீ பண்ணணும் அவசியமே இல்லை. இதெல்லாம் நானே பண்ணி பாட்டி. நீ பண்ண வேண்டியது எது தெரியுமா? அப்படி சொன்ன உடனே நீங்கள் திரும்பி பார்க்கலாம் வரீங்க. பட் அவன் அப்படியே உங்களை தூக்கிக்கிட்ட. சத்தியமா இப்போ என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுடி. போலாமா? திரு முழிக்கிறீங்க. 2 டேஸா உன் புருஷனுக்கு எதுவும் இல்லடி. நீ இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. என்ன பண்ணணுன்னு நான் டீச் பண்ணுறேன். உனக்கு சின்ன வயசுலேருந்து எல்லாத்தையுமே நான் தான் டீச் பண்ணியிருக்கேன். நீ நடக்கிறத, நீ படிக்கிறத அப்படி சொல்லிட்டு எல்லாமே நான் தாண்டி சொல்லி கொடுத்துருக்கேன். எதையும் சொல்லி கொடுக்கட்டுமா?